செயின்ட் மரிய கொரேட்டி 1890ல இத்தாலியில பிறந்திருக்காங்க. 7 குழந்தைகள்ல 3வது குழந்தையா மரிய கொரேட்டி பிறந்திருக்காங்க. வறுமையின் காரணமா சின்ன வயசுலயே அதிகமான கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. குடும்ப வறுமையின் காரணமா இவங்களுடைய குடும்பம் ஊரா இடம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கு. மரியாவினுடைய 9வது வயசுல தந்தை மலேரியா காய்ச்சல் பாதித்து இறந்து போயிருக்காரு. அதுக்கு பிறகு குடும்ப பொறுப்புகள்ல ஒரு பங்க மரியாவும் ஏற்க வேண்டிய நிலைமை. மரியாவினுடைய தாயாரும் சகோதரர்களும் வேலைக்கு போனதுக்கு பிறகு மரியா வீட்டுல தன்னுடைய தங்கையை கவனித்து வீட்டு வேலைகளும் செஞ்சு வீட்டிலேயே இருந்திருக்காங்க. 11வது வயசுல மரியா திவ்ய நற்கருணையை பெற்றுக் கொண்டிருக்காங்க. பள்ளிக்கு போகாததால மரியா மறைக்கல்வி கற்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் மரியா தன்னுடைய வீட்டுல தனியாக இருக்கிறப்போ அலெக்சாண்ட்ரோ அப்படிங்கிற 18 வயது இளைஞன் கத்தியை காட்டி மரியாவை மிரட்டி தன்னுடைய காம இச்சைக்கு இணங்க கட்டாயப்படுத்தி இருக்கான். ஆனா மரியாவோ இது கடவுளுக்கு எதிரான மிகப்பெரிய பாவச் செயல், நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு எச்சரித்திருக்காங்க. இதனால கோபமடைந்த அந்த இளைஞன் கத்தியால பல தடவை மரியாவை குத்தியிருக்கான். மரியாவை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. மரியா இறக்குறதுக்கு முன்னாடி தன்னை கத்தியால குத்தின இளைஞனை நான் அவனை மன்னித்து விட்டேன், ஒரு நாள் சொர்க்கத்தில் அவனும் என்னுடன் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மரியா தன்னுடைய 11வது வயசுல இறந்து போயிருக்காங்க. மரியா இறந்ததுக்கு பிறகு அலெக்சாண்ட்ரோவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. ஒரு நாள் அலெக்சாண்ட்ரோவுக்கு கனவுல மரியா தோன்றி வெள்ளை மலர்களை அலெக்சாண்ட்ரோவோட கையில கொடுத்திருக்காங்க. இதுக்கு பிறகு அலெக்சாண்ட்ரோ முற்றிலும் மனமாறி இருக்கான். விடுதலை ஆனதுக்கு பிறகு மரியாவினுடைய தாயாரை சந்தித்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டிருக்கான் அலெக்சாண்ட்ரோ. மரியாவினுடைய தாயாரும் அலெக்சாண்ட்ரோவை மன்னிச்சிருக்காங்க. ஜூலை 6 செயின்ட் மரிய கொரேட்டி ஃபீஸ்ட் டே.